இப்போ வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னாக்கா, அதாவது நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா. இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துட்டு பிம்பிள்ஸ் ஃபேஸில் இருக்கும் இல்லையா. இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாமல் நம்ம எப்படி நம்மளோட ஹெல்த்தை வந்துட்டு பார்த்துக்கிறது, நம்மளோட ஹேர் வந்துட்டு அதிக க்ரோத் ஆகிறது எப்படி அப்படின்றதுக்கான ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். என்ன இது வந்துட்டு எல்லாருக்குமே கண்டிப்பாக இயற்கையான வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான். என்ன அப்படின்னாக்கா, அதாவது உங்கள் வீட்டில் வந்து பக்கத்தில் வந்துட்டு வேப்ப மரம் இருக்கும் இல்லைங்களா. வேப்ப மரத்தில் வந்துட்டு வேப்பம் பூ வந்துட்டு இந்த சீசனுக்கு, அதாவது சம்மர் சீசன் அப்படின்னால வேப்ப மரத்தில் நல்லா பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா. அதனால பூ நிறைய இருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் வேப்பம் பூ வந்துட்டு உங்களுக்கு தேவையான, அதாவது உங்களோட ஹேர் வந்துட்டு நிறைய இருந்தது அப்படின்னா நிறைய தான் நீங்கள் எடுத்துக்கணும். அது வந்துட்டு பூ வந்துட்டு சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் நிறைய சேர்க்க முடியாது அப்படின்லாம் யோசிக்கலாம். கண்டிப்பாக நிறைய உங்களோட ஹேர் வந்துட்டு நிறைய இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தேவையான பூக்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அது கூட நம்ம என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, அதாவது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வந்துட்டு எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு இன்னும் உங்களுக்கு பெட்டராகவும் சூப்பராகவும் இருக்கும். இது ரெண்டையும் வந்துட்டு நம்ம அடுப்பில் வந்துட்டு காய்ச்சதுக்கப்புறம் காய்ச்சி நம்ம ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு நம்மளோட ஹேரில் வந்துட்டு ஒரு 1/2 hour அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour அல்லது 1 hour நீங்கள் வச்சுருந்துட்டு நார்மலாக சீகக்காயில் நீங்கள் வாஷ் பண்ணி வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஹேர் வந்துட்டு சூப்பராகவும் இருக்கும். தென் வந்துட்டு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக இல்லாமல் இருக்கும். நான் வந்துட்டு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறது வந்துட்டு வேப்பந்தலை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்திருப்பேன் இல்லைங்களா. வேப்பந்தலை வேப்பம் பூவில் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்மளோட ஹேரில் இருக்க, அதாவது பொடுகுக்கு வந்துட்டு கசப்பாக இருந்தது அப்படின்னா பொடுகு வந்துட்டு போயிடும், கிளியர் ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கசப்பான ஐட்டங்கள் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு பொடுகு வந்துட்டு டேண்ட்ரஃப் கிளியர் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸை கண்டிப்பாக லைஃப் ஃபுல்லாகவே இல்லாத கிளியராகவும் இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த டிப்ஸை சொல்லியிருந்திருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாகவே இருக்கும்.